இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நெய் சாதங்க. பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி கழுவி ஊற வச்சுருக்கேன். மல்லி புதினா கழுவி வச்சுருக்கேன். பட்டாணி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். நெய் தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4 கீரி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். இவ்வளோதாங்க தேவை. இப்போ செய்கிறத பார்க்கலாம். இப்போ குக்கர் காஞ்சிருச்சுங்க. நெய் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 10 போட்டுக்கலாம். கொஞ்சம் செவக்கெட்டு தாளிக்கிற மசாலாவை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் வதங்கியாச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். பட்டாணி போட்டுக்கலாங்க. இப்போ மல்லி புதினா போட்டுக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுங்க. பெரிய டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி போட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உப்பு போட்டுக்கிறேன். இது 1/2 கிலோ அரிசிங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ அரிசியை போட்டுடலாம். இப்போ பாதி வெந்துருச்சுங்க. இந்த நேரத்தில் உப்பு பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா போட்டுட்டு நம்ம குக்கர் வெயிட் மூடி போட்டுடலாம். ஒரு விசில் வரட்டுங்க. ஒரு விசில் வந்ததும் இறக்கிடலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இன்னும் அதிகமான நெய் வேணும்னா கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா இன்னும் கொஞ்சம் கலந்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான நெய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு தெரியப்படுத்துங்க. நன்றிங்க.